ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட டாக் பிரீட்ஸ் இருக்கு. ஆனா அதுல ஒரு குறிப்பிட்ட 9 டாக் பிரீட்ஸ் மட்டும் நம்ம இந்தியால வளர்க்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட்டா பேன் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, உலகத்துல எத்தனையோ டாக் பிரீட்ஸ் இருக்கு, ஆனா ஏன் இந்த குறிப்பிட்ட 9 டாக் பிரீட்ஸ் மட்டும் நம்ம இந்தியால பேன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முதல் காரணம் இதுங்களோட அக்ரெசிவ்னஸ். சும்மாவே இருக்க மாட்டானுங்க. புதுசா எவனையாவது பார்த்தா வேணும்னே சண்டைக்கு எடுத்து மல்லு கட்டிட்டு நிப்பானுங்க. அப்படி பார்த்தா நம்ம ஊர்ல சுத்திட்டு இருக்க தெருநாய்களுமே அப்படித்தானே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, ரெண்டாவது காரணம் இதுங்களோட பைட் ஃபோர்ஸ். நம்ம பாக்குற தெருநாய்களோட பைட் ஃபோர்ஸ்லாம் மேக்ஸிமம் 200ல இருந்து 250 PSI வரைக்கும் தான் இருக்கும். ஆனா இங்க பேன் பண்ணி வச்சிருக்க டாக்ஸோட பைட் ஃபோர்ஸ் எல்லாம் 700 PSI வரைக்கும் இருக்குங்க. இவ்வளவு பைட் ஃபோர்ஸ் கொண்ட இந்த டாக்ஸ் எல்லாம் நம்மள ஒரு 4 கடி கடிச்சா போதும், ஸ்ட்ரைட்டா பரலோகம் தான். சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாத்துருங்க. இந்த வீடியோல பார்க்க போற 9 டாக்ஸுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லங்க, எல்லாமே ஆள காலி பண்ற அரக்கணங்க தான். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, சப்போஸ் இதுல ஏதாவது ஒரு டாக நீங்க வளர்க்கலாம்னு அலோவ் பண்ணா நீங்க எந்த டாக சூஸ் பண்ணுங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு லைக் மட்டும் தாங்க. சோ இப்பவே அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. அண்ட் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போற டாக் பேன் டாக். இவனை இந்தியால மட்டும் இல்லங்க, உலகத்துல இருக்க வேற எந்த நாட்டிலுமே வளர்க்க கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் தலைவனோட பேரே பேன் டாக். சரி, உலகத்துல இருக்க எந்த நாட்டிலுமே வளர்க்க கூடாதுன்னு பேன் பண்ணிட்டா அப்ப இந்த டாக்ஸ் எல்லாம் வேற எங்க தாண்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பேன் டாக இந்தியாவை தவிர உலகத்துல இருக்க நிறைய நாடுகள்ல வளர்த்து வராங்க. ஆனா கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இல்லீகலா வளர்த்து வராங்க. சப்போஸ் இவனை வளர்க்கிற விஷயம் லைட்டா வெளியே லீக் ஆனா கூட டாகோட சேர்த்து ஓனருக்கும் ஸ்ட்ரைட்டா ஜெயில் தான். இந்த பேன் டாக் ஆவரேஜா 45 kg வெயிட்டும் 67 சென்டிமீட்டர் ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 700 PSI. இவன் ஜெனட்டிக்காவே கொஞ்சம் டேஞ்சரான ஆளுங்க. புதுசா வரவனும் பார்க்க மாட்டான், தன்னை வளர்க்கிற ஓனர்னும் பார்க்க மாட்டான். கடுப்பேத்துற மாதிரி நடந்துகிட்டா கண்ணாப்பு நனு கடிச்சு விட்டுருவான். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இவனை வளர்த்து வர 120 பேரை கொடூரமான முறையில கடிச்சு வச்சிருக்காங்க. அதுல சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. அதனாலதான் இந்த கொடூர கொரில்லாக்கு இந்தியால பேனு. போர்போல் சவுத் ஆப்பிரிக்காவோட ரொம்பவே டேஞ்சரான ஒரு டாக் பிரீட் தான் இந்த போர்போல். சவுத் ஆப்பிரிக்கால வைரஸ் உரகங்களை பாதுகாக்க தான் அதிக அளவுல இந்த டாக வளர்த்திட்டு வராங்க. இந்த போர்போல் ஆவரேஜா 79 kg வெயிட்டும் 71 சென்டிமீட்டர் ஹைட்டும் வளரக்கூடிய ஒரு லார்ஜ் சைஸ் டாக் தான். அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 450 PSI. இது ரொம்பவே லாயலான ஒரு டாக்னு சொல்றாங்க. ஆனா இதையுமே இந்தியால பேன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இது லாயலா இருக்குன்னு சொல்றது அதுங்களோட ஓனர்ஸ்க்கு மட்டும் தாங்க. மத்தபடி தெரியாதவங்க யாருன்னா இது கிட்ட போயிட்டா சம்பவம் தான். நியோபாலிட்டன் மாஸ்டிஃப். ரெண்டு பக்கமும் தொங்கி போன தாடைகளோட எதையோ பறி கொடுத்த மாதிரி எப்பவும் சோகமாவும் சோம்பலாவும் மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்க இவனோட பேர் தான் நியோபாலிட்டன் மாஸ்டிஃப். என்னதான் சோகமாவும் சோம்பலாவும் மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தாலுமே இவனை நேர்ல பார்த்தா கண்டிப்பா பயந்துருவீங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இவன் ஒரு தலை சிறந்த கார்டியன்டாக நிறைய பேர் வீட்டுல வச்சு வளர்த்துட்டு வராங்க. ஏன்னா இவன் ஒரு கன்னிவெடி மாதிரிங்க. எந்நேரமும் வீட்டுக்கு வெளியில சோம்பலா எங்கேயாவது படுத்துட்டு இருக்கும். ஆனா சப்போஸ் வீட்டுக்கு புதுசா யாரோ வந்துட்டாலோ இல்ல திருடனுங்க புகுந்துட்டாலோ பொறுத்தது போதும் பொங்கியடா கைப்புள்ளன்ற மாதிரி சும்மா பாஞ்சி போய் அவன் எதிரில நிக்கும் பாருங்க. அந்த பார்வையிலேயே பாதி பேர் நின்ன இடத்துல உச்சா போயிடுவானுங்க. இதோட பைட் ஃபோர்ஸ்மே 550 PSI. இதுவுமே ஹை பைட் ஃபோர்ஸ் கொண்ட டாக் தான். ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல யாரையுமே அட்டாக் பண்ணிடாதுங்க. ஆனாலுமே இதை இந்தியால பேன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அமெரிக்கன் புல்டாக். ஆக்சுவலி அமெரிக்கால ஃபேமிலி ஓரியன்டா ஒரு டாக் பிரீட் உருவாக்கணும்னு ஹைபிரிட் பண்ணி தான் இவனை உருவாக்கி இருக்காங்க. ஆனா அவங்க நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா உருவான ஒரு குட்டி அரக்கன் தான் இந்த புல்டாக். ஆவரேஜா 50ல இருந்து 65 சென்டிமீட்டர் ஹைட்டும் 45 kg வெயிட்டும் இருக்கக்கூடிய இவனோட பைட் ஃபோர்ஸ் 305 PSI. அமெரிக்கால ஃபேமிலியை பாதுகாப்பான்னு சில பேர் இவனை நம்பி வீட்டுல வாங்கி வளர்த்திருக்காங்க. ஆனா அதுல பாதி பேரோட ஃபேமிலியை உருக்குலைச்சிட்டாங்க இந்த சைக்கோ சங்கர். ஆள் இல்லாத நேரமா பார்த்து வீட்டுல இருக்க குழந்தைகளை கடிச்சு வச்சிட்டு இருக்கானுங்க. இதனாலதான் எப்பா நீங்க உருவாக்கின சைக்கோ சங்கரை நீங்களே வச்சுக்கோங்க, இந்தியா பக்கம் கொண்டு வந்துடாதீங்க. உலக மக்கள் தொகையிலே இப்ப நாங்க தான் முதல் இடத்துல இருக்கோம், அதை கம்மி பண்ண விட மாட்டோம்னு இந்தியால இவனை பேன் பண்ணி விட்டுட்டாங்க. வுல்ஃப் டாக். பேருக்கு ஏத்த மாதிரியே ஒரு ரியல் வுல்ஃபையும் டாகையும் கிராஸ் பிரீட் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு டேஞ்சரான ஹைபிரிட் டாக் தான் இந்த வுல்ஃப் டாக். அதாவது பாதி ஓனாயும் பாதி நாயும் கலந்த ஒரு கலவை. அதனாலதான் இவனுக்கு வுல்ஃப் டாக்னு பேரு வந்துச்சு. பார்க்க ஒரு ரியல் வுல்ஃப் மாதிரியும் இருக்கான்.
இவனோட பைட் ஃபோர்ஸ் 406 psi. இவனை உருவாக்கின பிரீடர்ஸ் இவன் வீட்டுல ஒரு பாசமான நாயாவும் அதே சமயம் வேட்டையாடுறதுல ஒரு மோசமான ஓநாயாவும் இருப்பான்னு நினைச்சுதான் இவனை உருவாக்குனாங்க. ஆனா சோகம் என்னன்னா இவன் எந்த டைம்ல நாயா இருப்பான் எந்த டைம்ல ஓநாயா மாறுவான்னு இவனை வளர்க்கறவங்களுக்கும் தெரியாது இவனுக்கும் தெரியாது. ஒரு சில டைம்ஸ் பாசமா ஜாலியா விளையாடிக்கிட்டே இருப்பானா திடீர்னு அவனோட குணம் மாறிச்சுன்னா குறவலையை பிடிச்சி ஒரே கடியா கடிச்சு விட்டுருவான். சோ இவனும் ஒரு சைக்கோ சங்கர் தாங்க. ஃபிலா பிரசிலேரோ. இந்த டாக் ஏன் பேன் பண்ணாங்கன்னு தெரியலங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாக பேன் பண்ணாம போலீஸ் டாக் ஸ்குவாட்ல வச்சிருக்கலாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு டாக் பிரீட் தான் இந்த ஃபிலா பிரசிலேரோ. இத உருவாக்கின பிரீடர்ஸ் ஆரம்பத்துல இத ஹண்டிங்காகவும் கால்நடைகளை மேய்க்கிறதுக்காகவும் தான் இதை உருவாக்கி இருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விடவே இது ஒரு நல்ல மல்டி டேலண்டட் டாகா வந்திருக்கு. அண்ட் இதுக்கு அதிகப்படியான மோப்ப சக்தியும் பயங்கரமான டிராக்கிங் எபிலிட்டியும் இருக்குங்க. அதனாலதான் இத போலீஸ் டாக் ஸ்குவாட்ல பயன்படுத்தலாம்னு சொல்றேன். இந்த ஃபிலா பிரசிலேரோ ஆவரேஜா 82 kg வெயிட்டும் 72 cm ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 556 psi. இதுகிட்ட இருக்க ஒரு சின்ன நெகட்டிவ் விஷயம் என்னன்னா இதை யாராவது சீண்டிட்டு போயிட்டாங்கன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி சாகர வரைக்கும் ஞாபகம் வச்சிருந்து அவங்களை திரும்ப பழி வாங்கறதுக்காக துடிச்சுக்கிட்டே இருக்குமாம். பைட் ஃபோர்ஸ் வேற 556 psi. ரிவெஞ்ச் எல்லாம் எடுத்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? இதனாலதான் இவனை இந்தியால பேன் பண்ணி விட்டுருக்காங்க போல. அமெரிக்கன் பிட்புல் டெரியர். இந்த வேர்ல்ட்லயே ரொம்பவே டேஞ்சரான டாக் எதுன்னு என்ன கேட்டா நான் முதல்ல இவனை தாங்க கை காட்டுவேன். ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லா தலைவன் செஞ்சு வச்சிருக்க சம்பவங்கள் அப்படி. குட்டி குழந்தைங்கல இருந்து வயசான கிழவி வரைக்கும் இவன் கடிக்காத ஆளே கிடையாதுங்க. இப்ப கூட ரீசெண்டா யூஎஸ்ல மாடல் ஆகணும்னு ஆசையோட இருந்த ஒரு பொண்ண இந்த நாய் கடிச்சு வச்சதால பாவம் அந்த பொண்ணோட மூஞ்சே மாடலா மாறி போச்சுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தாங்க. விஷம் 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 உடம்பு முழுக்க விஷம். இவன் ஜெனட்டிக்காவே லார்ஜ் சைஸ்ல வளரக்கூடிய டாக் கூட இல்லங்க. ஆவரேஜா 32 kg வெயிட்டும் 53 cm ஹைட்டும் வளரக்கூடிய ரொம்பவே குட்டியான டாக் பிரீட் தான். அண்ட் இவனோட பைட் ஃபோர்ஸும் 235 psi தான். ஆனா கடுகு சிறுத்தாலும் காரம் குறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, தலைவன் அந்த ரகம். ஒரு 4 பிட்புல்ல கூட்டு வந்து தெருவில் விட்டா அடுத்த நாள் ரோட்ல ஒருத்த நடமாட முடியாது. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா தலைவன் கொஞ்சம் ஷார்ட் டெம்பருங்க. சம்டைம்ஸ் வளர்க்கிற ஓனர்னு கூட பார்க்க மாட்டான். கடுப்பேத்துற மாதிரி நடந்துகிட்டா கண்ணா பின்னான்னு கடிச்சு விட்டுருவான். பிரிசா கெனரியோ. என்ன கேட்டா இவன் ஒரு கருப்பு காண்டாமிருகனை தாங்க சொல்லுவேன். ஆரம்பத்துல இவனை என்னவோ ஆடு மாடு போன்ற கால்நடைகளை கண்ட்ரோல் பண்ணி மேய்க்கிறதுக்காக தான் உருவாக்குனாங்க. ஆனா இவனுங்க மாடு மேய்க்கிற ஸ்டைலே கொஞ்சம் முரட்டுத்தனமா தாங்க இருக்கும். பிரிசா கெனரியோ ஆவரேஜா 59 kg வெயிட்டும் 84 cm ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இதோட பைட் ஃபோர்ஸ் 540 psi. இவன் ஜெனட்டிக்காவே கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் இவனை வீடுகள்லயும் வளர்க்கறாங்க. ஆனா சின்ன வயசுல இருந்தே இவனை ஒழுங்கா ட்ரெயின் பண்ணி வளர்க்கலனா ஆடு மாடு மேய்க்கிறதும் இல்லாம மனுஷங்களையுமே மிரட்டி மேய்க்க ஆரம்பிச்சிருவான். கைஸ் ஆல்மோஸ்ட் இப்ப நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு டாக் தான் பேலன்ஸ் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு மிக்க நன்றி. அண்ட் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் மட்டும் பண்றீங்க. அண்ட் இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல கேட்டிருந்தால இதுல ஏதாவது ஒரு டாக வளர்க்க அலோ பண்ணா நீங்க எந்த டாக வளர்ப்பீங்க அப்படின்றத இப்பவே கமெண்ட்ல சொல்லிடுங்க. அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் சரி இப்ப புதுசா சப்ஸ்கிரைப் பண்றவங்க சரி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற அடுத்தடுத்த இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஃபைனலா இந்த லிஸ்ட்ல பார்க்க போற டாக் டோகோ அர்ஜென்டினோ. இது வரைக்கும் இந்த லிஸ்ட்ல பார்த்த மத்த டாக்ஸ் மாதிரி இல்லாம முழுக்க முழுக்க வேட்டைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வேட்டை மன்னன் தாங்க இந்த டோகோ அர்ஜென்டினோ. வேட்டைனா காட்டுல சுத்திட்டு இருக்க சின்ன சின்ன முயலையோ இல்ல மான்களையோ வேட்டையாடுறது இல்லங்க. அர்ஜென்டினாவோட வனப்பகுதியில சுத்திட்டு இருக்க ஓனாயையும் மலை சிங்கங்களையும் வேட்டையாடதான் இந்த டோகோ அர்ஜென்டினோ உருவாக்கி இருக்காங்க. அண்ட் டாக் ஃபைட்டுக்கும் பயன்படுத்தி வராங்க. இவனும் நேச்சுரலாவே ஒரு பாடி பில்டர் மாதிரி கட்டுமஸ்தான மஸ்குலர் பாடியோட தாங்க இருப்பான். இவனோட பைட் ஃபோர்ஸ் 600 psi. இவனை இந்தியால பேன் பண்ணியிருந்தாலும் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் இவனை வீடுகள்ல வளர்த்துக்கிட்டு தான் வராங்க. ஆனா இது ஓனர்ஸ்க்கு மட்டும் தாங்க விசுவாசமா இருக்கும். தெரியாதனமா வெளியாளுங்க யாராவது கிட்ட போயிட்டா சும்மா ஓட ஓட விரட்டி கண்ணா பின்னு கடிச்சே சாகடிச்சிடும். அதனாலதான் தலைவனுக்கு இந்தியால பேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமான பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.